சென்னையில் தனியாக இருந்த பெண்ணிடம் உன் மகனை கைது செய்ய வந்ததாக மிரட்டி நகை மற்றும் பணத்தை பறித்த ஊர்காவல் படை காவலர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் தனியாக இருந்த பெண்ணிடம் உனது மகனை கைது செய்ய வந்திருப்பதாகவும் தனி படை போலீசார் என்று கூறி அந்த பெண்ணிடம் இருந்த தங்க நகைகளை பறித்து சென்றதோடு 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய வழக்கில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் ஒருவர் ஊர்காவல் படைய காவலர் என்றும் மற்ற 2 நபர்கள் அவருடைய நண்பர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. முன்னாள் காதலியை பழிவாங்குவதற்கான தவறான தகவலை கூறி நண்பர்களால் இந்த ஊர்காவல் படை காவலர் என்று சிக்கிக் கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கோடம்பாக்கம் விஸ்வநாதபுரம் பகுதியை சேர்ந்த செல்வி என்பவர் தனியாக வசித்து வருகிறார். இவர் மகன் டெல்லியில பணிபுரிகிறார். கடந்த 23ஆம் தேதி செல்வி வீட்டில் இருந்த போது சீருடை அணியாமல் வந்த ஒரு 5 நபர்கள் தாங்கள் தனிப்படை போலீசார் என்றும் உனது மகன் எங்கே என்றும் மகன் மீது ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கெல்லாம் இருக்கு, அவரை நாங்கள் கைது செய்ய வந்திருக்கோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் வெளியில் இருப்பதனால அவர் மீது எந்த வழக்கம் இல்லை என்று கூறிய போதும் அவரை தள்ளிவிட்டு வீடு முழுவதுமாக சோதனை செய்திருக்கிறார்கள். வீட்டில் நகை பொருள் எதுவும் கிடைக்காத நிலையில செல்வி அணிந்த தங்க நகைகளை கரெக்டாக சொல்லியிருக்கிறார்கள். அவரிடம் வலைகள் இருந்திருக்கிறது. அது கவலை என்று தெரிந்தவுடன் காதில் இருந்த கம்மல் மற்றும் மோதிரம் ஆகியவற்றை பறிப்பு செஞ்சிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உயர் அதிகாரிகளுக்கு பணம் தர வேண்டும் என்று கூறி 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார்கள். மேலும் 25ஆம் தேதி அவருக்கு மீண்டும் கால் செய்து போர் டோல்கேட் மற்றும் விருகம்பாக்கம் பகுதிக்கு வர வேண்டும் என்று கூறி 50 ரூபாய் மட்டுமே பணம் ரெடி பண்ணிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்போதே அவர் அது வீடியோ கால் மற்றும் ஆடியோ கால் எல்லாம் ரெக்கார்டு செய்திருக்கிறார். அதன் பிறகாக அந்த நபர்கள் வராமல் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள். இது குறித்து காவல் ஆணையர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோடம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்துதான் அவர்கள் போலீசார் அல்ல என்பதும் தனிப்படை போலீசார் கூட நடித்து அவர்கள் இது போன்ற சம்பவத்தை ஈடுபட்டு தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்துல பிரவீன் சுகுமார் அவரது நண்பராக கூடிய சக்திவேல், போரூரை சேர்ந்த ரஞ்சித் ஆகிய 3 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.